ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக இந்த நாளிலும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ ஜனமே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி கொலேசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். கொலேசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொரு மன்னியுங்கள் என்று இந்த வேதத்தெல்லாம் வாசிக்கிறோம். மிகுந்த ஆவிக்குரிய ஈடுபாடுடைய ஒருவருடைய குடும்பம் வாழ்க்கை அவ்வளவு சுவையானதாக இருக்கவில்லை. அவர் தனக்கு கிடைத்த மனைவி தனக்கு பொருத்தமானவர் அல்ல என்று அவ்வப்பொழுது உணர்ந்து வேதனைப்பட்டார். தன்னுடைய எண்ணம், சிந்தனை, ஆர்வம், சுவை, காரியங்களை பார்க்கும் விதம், மனோபாவம், புரிந்து கொள்ளுதல் ஆகிய விஷயங்களில் தன் மனைவி கொஞ்சம் வித்தியாசப்படும் போதெல்லாம் தனக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை அமையாமல் போய்விட்டது போன்று உணர்ந்து அவர் வருந்துவார். ஏன் தனக்கு இப்படி நிகழ்ந்தது என்ற கேள்வி அவ்வப்போது அவருக்குள் எழும்பும். ஒரு நாள் தேவ சமூகத்தில் அதை குறித்து சிந்தித்த போது, மகனே, நீ உன் மனைவி உனக்கு பொருந்தவில்லை என்று நினைப்பதெல்லாம் நீ என்னுடைய வழிகளுக்கும் உணர்வுகளுக்கும் இன்னும் பொருந்தாமலே தொடர்வதனுடைய விளைவுதான் என்று கர்த்தர் பேசுவதை போல அவர் உணர்ந்தாராம். அது தன்னுடைய மனோபாவங்களை இன்னும் சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்க்க அது உதவியது. பொருந்தாதது மனைவி அல்ல, தான் தேவனுடைய நினைவுகளோடு இன்னும் சரியாக பொருந்தவில்லை என்ற அந்த எண்ணம் அவருக்குள் ஒரு பெரிய புரட்சியை போல் ஏற்படுத்தியது. அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. இவளோட எனக்கு பொருந்தி போக முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. எத்தனையோ பொருத்தம் பார்த்து தான் திருமணம் நடத்துறாங்க. அது புறஜாதியா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இத்தனை பொருத்தம் இருக்கணும். பொருத்தெல்லாம் பொருந்தும் போது ஏன் வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள பொருந்தி போக முடியவில்லை அப்படின்னு சொல்லி இதை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, பிரச்சனை வேற எங்கேயும் இல்லை, பிரச்சனை கணவன்கிட்ட தான். இதே போல சில மனைவிமார்கள்ட்டையும் இருக்குது. என் புருஷன் எனக்கு பொருத்தமே கிடையாது, பொருந்து போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. பொருந்தாதது யாரு? கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே கிறிஸ்துவோட பொருந்தணும். கிறிஸ்துவனுடைய நினைவாற்றலை செய்யும்படியான ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறும்போதுதான் குடும்ப வாழ்க்கையில பொருந்தும். நமக்கு கிடைக்கின்ற வாழ்க்கை துணையோ அல்லது நண்பரோ அல்லது அயல் வீட்டாரோ அலுவலக உடன்பணியாளரோ ஆவிக்குரிய சகோதரரோ தொழில் பங்காளரோ நமக்கு எல்லா விதத்திலும் அவர்கள் சரியாக பொருந்தி போக தக்கதாக அமையும் என்று நினைப்பது தவறு. இயந்திரத்தில் விசேஷமாக வார்க்கப்பட்ட உருவாக்கப்பட்டவர்கள் அவர்கள் அல்ல. ஒரு இயந்திரம் தான் பொருந்தும். எவ்வளவுதான் பொருந்தும், பொருத்தம் பார்த்து பல விஷயங்களை செய்தால் குணத்தால், பண்பால், பழக்கத்தால், கொள்கையால், உணர்வால், புரிந்து கொள்ளுதலால், நடைமுறையால் பொருந்தி போகாத சில அம்சங்கள் இருக்கத்தான் செய்யும்.
ஆனால் தேவனுடன் சரியான ஐக்கியத்தை உடையவர்கள் அவருடைய அன்பின் பலத்தையும் அவரால் ஏற்படும் ஆவிக்குரிய மனோபாவத்தையும் கொண்டு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவரோடு இசைந்து போகவும் முடியும். சில வேளை அது ஒரு சவாலாக இருக்கவும் முடியும். சவாலை சந்திப்பது தானே கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பார்ந்தவர்களே, ஒரு காலத்தில் நானும் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை சந்திப்பதற்கு முன்பாக பல வேளைகளில் என்னுடைய குடும்பத்தில் என் மனைவியை பார்த்து இப்படி சொன்னதெல்லாம் உண்டு. என்னுடைய மனைவியை பார்த்து நீ எனக்கு பொருத்தமல்ல அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்டு. காரணம் என்ன? எனக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிரச்சனை வேற எங்கேயும் இல்லை, பிரச்சனை என்னிடத்தில் தான். கிறிஸ்துவனுடைய சிந்தனை இருப்பதை நான் அறியல, கிறிஸ்துவனுடைய எண்ணங்கள்ல இருப்பதை நான் தெரிஞ்சுக்கல. பொதுவாகவே கிறிஸ்து யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கல. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட பின் நான் என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை தேவன் உருவாக்குனதையும், தேவன் மற்றவர்களை எப்படி அவர்களோடு கூட இசைந்து இணைந்து போவது என்பதையும் குறித்து எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை பாடமாக அவர் கற்றுக் கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துக்கு வந்த பின்பு பல பாடங்களை கற்றுக்கொண்டு கடந்த அந்த பாதையில எனக்கு ஒரு பெருசாக தெரியல. என்னோட இசைந்து போகல, எனக்கு அதை செய்யலை, எனக்கு இதை செய்யலை, இது வாழ்க்கைக்கு ஒத்து வராது, ஒவ்வாது, இது சரியில்லை, நான் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் இப்படி நினைச்சேன், இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் அது எனக்குள்ள ஒரு போராட்டமாகவே இருந்தது. ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பின்பு அதை சகித்து, அதை பொறுத்து, கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை தரித்து இன்று அது ஒரு பெருசா தெரியல. நான் கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவில் வளரும்போது என்னுடைய காரியம் எனக்கு ஒரு பெருசான ஒரு காரியம் இல்லை, என் மனைவி ஒரு பெருசான காரியம் அல்ல. இப்படி அநேக குடும்பங்கள்ல, அநேக வீடுகள்ல இந்த மாதிரி சம்பவம் இருக்கு. என்ன பாஸ்டர், என் பொருத்தமில்லாத கட்டி வச்சுட்டாங்க, ஒரு வகையிலும் இவ பொருந்த மாட்டாங்கிறா அப்படின்னு சில விசுவாசிகளும் சொல்றாங்க. சில சகோதரிமார்கள் கண்ணீர் விடுறாங்க, எனக்கும் இவருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாவது சம்பந்தமே இல்லை, இப்படிப்பட்டவர் வந்து என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக கட்டி வச்சுட்டாங்க, வாழ்க்கையில் நாங்கள் பொருந்தி போக முடியல அப்படிங்கிறது சகோதரிமார்களுடைய பிரச்சனை. ஆனால் காலம் கடந்த போது 4-5 வருஷம் கல்யாணம் முடிஞ்ச காலத்துலேருந்து இந்த போராட்டங்கள் இருக்கும். 4 வருஷம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிள்ளைய கையில் வச்சுருப்பாங்க, ஒரு 5 பிள்ளைய பெற்று எடுத்திருப்பாங்க. எப்படியா இதில் மட்டும் பொருந்தது? பிள்ளை பக்கிறதுல மட்டும் கணவன் மனைவியும் பொருந்தது, அதானே உண்மை? 4 வருஷத்துல 5 பிள்ளைய பெற்று எடுக்க தெரியுது, 4 வருஷத்துல இதுக்கு மட்டும் பொருந்தது. அன்பார்ந்தவர்களே, பொருந்தாதது ஒண்ணுமே கிடையாது. பொருந்தும். சுபாவங்களை மாற்றிக்கொள்வதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வேதத்துல நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம், அனனியா சப்பீரால் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பொருந்தி ஊழியக்காரனாகிய தேவ மனுஷனாகிய பேதுருவிடத்துல வந்து அவங்க ஒரே மாதிரி பேசுறாங்க பாருங்க. பொருந்தி காணியாட்சி இவ்வளவுதான் விற்றீர்களான்னு சொல்லி ஆம்டா அப்படின்ட்டாங்க. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில சாவறதுக்கு பொருந்துறான், ஆனா வாழ்றதுக்கு பொருந்தல. 2 பேரும் உயிரை விட்டாங்களே, பொய் சொல்றதுக்கு, உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு பொருந்தது. ஆனா தேவனுடைய உண்மையான சத்தியத்தை அறிந்து வாழ்வதற்கு பொருத்தம் இல்லை, பொருந்தல அப்படிங்கிறத இன்னைக்கு அனைவருடைய பிரச்சனை. உடனே பொருந்திராதுங்க. அந்த அம்மா ஒரு சுபாவத்தில் வளர்ந்துருக்கும், அந்த ஐயா ஒரு சுபாவத்தில் வளர்ந்துருப்பாரு. 2 பேர் சுபாவம் முட்டி மோதி 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 இப்படிதான் கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை உள்ள கொண்டு வர வேண்டியிருக்கு. அதனால பிரியமானவர்களே, இறைவனோடு இணைந்து செல்ல பழகி கொண்டவர்கள் பிறரோடு இசைந்து போக பழகி கொள்வார்கள். அவ்வளவுதான். இறைவனோடு இணைந்து செல்ல பழகி கொண்டவர்கள்
பிறரோடு இசைந்து போக பழகிக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, இறைவனுடைய இசைவோம். மற்றதெல்லாம் உங்களுக்கு நமக்கு சாதாரணமாக தான் தெரியும். மனைவி ஒரு பொருட்டு இல்லை, கணவன் ஒரு பொருட்டு இல்லை. இறைவனோடு இசைந்தாலே போதும், கணவனுடைய வாழ்க்கை ஒரு தெய்வீக தன்மைக்குள்ள போயிடும். அப்புறம் என் மனைவி எனக்கு இதை செய்யல, அதை செய்யலன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு, தேவனை விட்டு கொஞ்சம் மாம்சத்துல சிந்திக்கும் போது மறுபடியும் அந்த பிரச்சனைகள் உருவாகும். மறுபடியும் இவன் இந்த விஷயத்துல சரியில்லை, அவன் இந்த விஷயத்துல சரியில்லை அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும். அதுக்கு இடம் கொடாதபடி நாம் இறைவனோடு இசைய வேண்டும். வசனம் என்ன சொல்லுது? ஒருவரை ஒருவர் தாங்க முடியுமா? தாங்க முடியும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், குறைபாடு இருக்கா? இருக்கு. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிக்கணும். ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அன்பார்ந்த தேவஜனமே, ஒருவரை ஒருவர் மன்னிப்பு தான் கிறிஸ்துவனுடைய சுபாவம். அதுல தான் கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவம் நமக்குள்ள உருவாகும். எப்படி அவர் வந்தாலும், எப்படி ஏற்றுக்கொண்டாலும், இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கிக் கொள்வதற்கு முதலாவது இறைவனோடு பொருந்துங்கள். இதெல்லாம் சரியாயிடும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.